ஆம்புலன்ஸை வழிமறித்து ஒட்டுமொத்த தமிழகத்திற்கு தவறான மன ஓட்டத்தை புகுத்தியவர் எடப்பாடி பழனிசாமிதான் என அமைச்சர் மா சுப்பிரமணியன் குற்றம் சாட்டியுள்ளார். காவல்துறை நிபந்தனைகளை தாவேக பிரச்சாரத்தில் கடைபிடிக்கவில்லை. அவர்கள் எல்லை மீறி நடக்க எதிர்க்கட்சித் தலைவரின் செயல்பாடுகளும் காரணமாக அமைந்துவிட்டதாக அமைச்சர் குறை கூறினார். பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் கன்னியாகுமரி கடற்கரை ஓரம் உள்ள பகவதி அம்மன் கோவில் நவராத்திரி விழாவில் பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்தார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், நெல்லையில் மத்திய அமைச்சர் அமித்ஷாவின் நிகழ்ச்சிக்கே காவல்துறை நெருக்கடி கொடுத்ததாக குற்றம் சாட்டினார். தாவேக தலைவர் விஜய் கரூரில் தங்கியிருந்து மக்களை சந்தித்திருக்க வேண்டும் என்றும் அவர் தெரிவித்தார். உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் திருநெல்வேலிக்கு வரும்போது நிறைய கட்டுப்பாடு போர்டெல்லாம் வைக்க முடியல. ஆனா ஆளுங்கட்சிக்காரங்கன்னா விடிய எல்லா போர்டும் வச்சிருக்காங்க. எல்லாத்தையும் எல்லா ஏற்பாடும் பண்ணதுக்கு அவங்களுக்கு அனுமதி தர்றாங்க. ஒரு கட்சியுடைய தலைவராக இருக்கக்கூடியவங்க ஒரு விபத்து நடந்த பிறகு இருந்து கூட இருந்து எல்லாரும் பார்த்து எல்லா ஏற்பாடுகளையும் செஞ்சுட்டு போனாங்க. ஆனா விஜய் அதை செய்யவே இல்லை. ஒரு லீடருக்குள்ள குவாலிட்டியாக நடந்துட்டு. மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா தமிழக முதலமைச்சரை தொடர்பு கொண்டு நிலைமையை கேட்டறிந்து தேவையான உதவிகளை செய்வோம் என்று உறுதியளித்துள்ளதாக மத்திய இணையமைச்சர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். கரூர் சம்பவம் தொடர்பாக மத்திய உள்துறை அமைச்சகம் சார்பில் விளக்கம் கேட்கப்பட்டிருப்பதாகவும் அவர் கூறினார். இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தை டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.